ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகம் யாருக்கு? இதை தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் குஜாதிபர்கள் ஐவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சனி, புதன் மற்றும் செவ்வாய், இவங்க நிறைய யோகங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. இப்போ குருவும் சந்திரனும் பார்க்கும்போது குரு சந்திர யோகம், சந்திரனும் செவ்வாயும் பார்க்கும்போது சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது வரும். இதில் ஒரு சூட்சுமம் பார்த்திங்கன்னா, சந்திரனும் சுக்கிரனும் இணையிறதுனால கிடைக்கிறது யோகம் இல்லை, சந்திரனும் புதனும் இணையிறதுனால கிடைக்கிறது யோகம் இல்லை. அப்போ சந்திரனும் சனியும் இணைஞ்சாங்கன்னா அது தோஷமாக மாறி புணர்வு தோஷம் அப்படின்னு. இதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, குருவும் செவ்வாயும் சந்திரனுடைய நண்பர்கள், அருள் அணியை சேர்ந்தவர்கள். அப்போ சந்திரன் இவர்கள் இருவரோடு கேந்திரங்கள் பெறும்போதோ இணையும் போதோ அது இரண்டும் யோகங்களாக மாறுகின்றன. பொருள் அணி சேர்ந்த லக்னத்துக்காரர்களான சுக்கிரன், புதன் மற்றும் சனியோடு அதே சந்திரன் கேந்திரமோ கோணமோ பெறும்போது இணையும் போது அது தோஷமாக மாறுது. இப்போ புதனும் சந்திரனும் இணைந்திருப்பது மன ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியதாகுது. சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருப்பது உடல் ரீதியான பாதிப்புகளையும் மன ரீதியான பாதிப்புகளையும் தர்றது மாதிரி ஆகுது. அதே சந்திரனும் சனியும் இணைஞ்சிருக்கும் போது அது தோஷமாகவே கன்வெர்ட் ஆகி புணர்வு தோஷங்கிற பேரில் திருமண வாழ்க்கை, தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறதுல சிக்கல் தரும். அப்போ யோகங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் கூட தன் அணி லக்னங்களுக்கே அந்த யோகங்கள் முழுமையாக செயல்படுகின்றன. மற்ற அணி லக்னங்களுக்கு பேரளவில் தான் அது ஒரு யோகம் அப்படிங்கிறது மாதிரி போயிடுது. இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம். இதில் பொருளணி லக்னக்காரர்களுக்கு புதனும் சுக்கிரனும் எந்த நிலையில் இணைந்திருந்தாலும் அல்ல அவங்க ஆட்சி, யாரோ ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் அது மதன கோபால யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், லக்ஷ்மி நரசிம்ம யோகங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகி நல்ல விதமாக செயல்பட்டுரும். இவர்களுக்கு மற்ற கிரகங்களின் துணை இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் பொதுவாக 2 லக்னக்காரர்களுக்கும், அதாவது 12 லக்னங்களுக்கும் பொதுவாக செயல்படக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரியனும் புதனும் இந்த அணியிலிருந்து ஒருத்தர் அந்த அணியிலிருந்து ஒருத்தர் இணைஞ்ச புத ஆதித்ய யோகம் மட்டும்தான் காமனாக எல்லாருக்கும் நல்லா செயல்படும். அதற்கு அடுத்தபடியாக இந்த அருள் அணி இலக்கணக்காரர்கள் மட்டுமே கொஞ்சம் வஞ்சித்து நான் உங்களுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடியவர்கள். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த லக்னம் அந்த லக்னம்னு பாகுபாடே இல்லாமல் புதன் சூரியனோடு சேர்ந்துட்டால் புத ஆதித்ய யோகத்தை வேலை செஞ்சுடுவார். அதே மாதிரி சுக்கிரனும் 12 லக்னங்களுக்குமே தனது மாளவிகா யோகத்தை கொடுப்பார். எந்த ஒரு வித்தியாசமோ பாகுபாடோ அவருக்கு கிடையாது. சுக்கிரன் தரக்கூடிய மாளவிகா யோகங்கிறது 12 லக்னங்களுக்குமே வேலை செய்யும். இப்போ மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல அவர் ஆட்சியானா, ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலே இருந்தார்னா, மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தால், கடக லக்னத்துக்கு 4ல் ஆட்சியாக இருந்தால், சிம்ம லக்னத்துக்கு 10ல் ஆட்சியாக இருந்தால், கன்னி லக்னத்துக்கு 7ல் உச்சமாக இருந்தால், துலா லக்னத்துக்கு லக்ன கேந்திரத்திலேயே வலுவாக இருந்தால், விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தால், தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக இருந்தால், மகர லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் ஆட்சியாக இருந்தால் கேந்திரத்தில் வலுப்பெறும் போது கிடைக்கிறது அந்த மாளவிகா யோகம். கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் மீன லக்னத்துக்கு லக்னத்துலேயுமே கிடச்சிடும். அப்போ 12 லக்னங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் இந்த புதனும் சுக்கிரனும் யோகங்களை கொடுத்து விடுகிறார்கள். அதுலேயும் ஒரு சின்ன நுணுக்கம், தன் அணி லக்னங்களுக்குன்னா அது கொஞ்சம் கூடுதல் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இந்த குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம்ங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாயினால் ஏற்படுறது அல்லது குருவினால் ஏற்படுறது. அதேமாதிரி குருவினால் ஏற்படக்கூடிய தனித்த யோகமான அம்ச யோகம் அப்படிங்கிறதும் சரி, மற்றும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தனித்த யோகமான ருச்சக யோகம் அப்படிங்கிறதும் சரி, ஆப்போசிட் லக்னங்களுக்கு பெரிதாக வேலை செய்து விடுவதில்லை. புரியுதுங்களா? இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுறது ருச்சக யோகம். ஆனால் அது மாரகாதிபத்தியத்தையும் தர தகுதி கொண்டது. 2-7 கூடையவர் 7ல் வலுக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி. இந்த ஆப்போசிட் அணிகளுக்கு, எதிர் அணிகளுக்கு தரக்கூடிய யோகங்களை கிரகங்கள் எப்போதும் குறைத்து மதிப்பிடுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். மகர லக்னம், மிதுன ராசி. மகர லக்னம், மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்கோ மகர லக்கணத்துக்கோ குரு நல்லவர் இல்லை. ஆனால் தனுசில் குரு ஆட்சி.
இப்போ சந்திர கேந்திரத்தில் இருக்கார், வளர்பிறை சந்திரன் தான். குரு சந்திர யோகம், குரு திசை நடக்குது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே குரு திசை நடந்து கடந்து போய்விட்ட ஒரு ஜாதகம். அவங்க கேட்ட கேள்வி இதுதான், சார் எங்கள் ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் திருப்பி கேட்டேன், 10 வருஷமாக குரு திசை தான் நடக்குது, ஏதாவது கூரையை பிடிச்சி கொட்டுச்சாமா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார், பையன் வேலையே கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மகர லக்னத்துக்கோ மிதுன ராசிக்கோ குருவும் சந்திரனும் நல்லவங்க கிடையாது. அப்போ இவர்களுடைய யோகம் நடைமுறையில் ஜாதகத்தில் இருந்தும் கூட அந்த யோகமானது எல்லளவும் ஜாதகருக்கு பலன் தரவில்லை. வளர்பிறை சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற குரு இந்த ஜாதகத்தில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதபடி தான் கடந்துக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த லக்கணத்திற்கு இவர்கள் சுபர் இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு மேச லக்கணமாக இருந்தாலோ, சிம்ம லக்கணமாக இருந்திருந்தாலோ, கடக லக்கணமாக இருந்திருந்தாலோ, விருச்சிக லக்கணமாக இருந்திருந்தாலோ இந்த குருச்சந்திர யோகம்ங்கிற கஜகேசரி யோகம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோகம் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த யோகம் உங்கள் லக்னங்களுக்கு பலனளிக்கக்கூடிய யோகம். அது யாருக்கு யோகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல சூட்சுமமாக தெரிஞ்சுக்கணும். குரு சந்திரன் செவ்வாய் தரக்கூடிய யோகங்கள் மாற்று அணி லக்னங்களுக்கு வேலை செய்யாது, பெருசாக வேலையே செய்யாது. அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் தான் வேலை செய்யும். அப்போ குரு சந்திரன் செவ்வாய் தரக்கூடிய யோகங்கள், குரு சந்திரன் செவ்வாய் தரக்கூடிய யோகங்கள் ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்ன, கும்ப லக்னக்காரர்களுக்கு பலனளிப்பதில்லை. புரியுதுங்களா? புதன் சுக்கிரன் தரக்கூடிய யோகங்களில் புதன் தரக்கூடிய யோகமானது சூரியனோட இணைந்த நிலையில் புதாதித்ய யோகமாக இருந்தால் மட்டுமே மாற்று லக்னங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதே நேரம் சுக்கிரன் தரக்கூடிய யோகம் அனைத்து லக்னங்களுக்கும் வேலை செய்யும் என்பது பொதுவான விதி என்றாலும் அந்த சுக்கிரன் தன் அணி லக்னங்களுக்கு கூடுதலாக 100% பலனளிப்பார். இப்போ சுக்கிரன் தரக்கூடிய யோகம் ஒரு மேச லக்கணத்திற்கோ, கடக லக்கணத்திற்கோ, சிம்ம லக்கணத்திற்கோ, தனுசு லக்கணத்திற்கோ, மீன லக்கணத்துக்கோ 100% பலனளிக்காது. யோகம் வேலை செய்யும். எதிரணி லக்கணங்களை யோகமான குருவும் சந்திரனும் செவ்வாயும் தரக்கூடியது சுத்தமாகவே வேலை செய்யாது. ஆனால் சுக்கிரன் தரக்கூடிய யோகங்கள் எதிரணி லக்கணமாகவே இருந்தாலும் கூட 50% வேலை செய்துவிடும். அதே நேரத்தில் தன் அணி லக்னங்களுக்கு தரக்கூடிய யோகங்களை ரிஷபத்திற்கும், மிதுனத்திற்கும், கன்னிக்கும், துலாத்திற்கும், மகரத்திற்கும், கும்பத்திற்கும் 100% பலனளிக்கும். இந்த டிஃபரன்ஸை நம்ம ஜாதகத்தில் புரிஞ்சுக்கணும். நமக்கு யோகம் இருக்குது, எல்லோரும் இப்போ குரு சந்திர யோகம் இருந்தால் அப்படின்னு ஒரு காணொலி போட்டு விடுறோம். ஸோ உடனே என் ஜாதகத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார் சார், குரு ஆட்சியாக இருக்கார் சார், கூரை பிடிச்சிட்டு கொட்டுமா சார்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இப்போ யோகம் யாருக்கு வேலை செய்யும், இது முதல்ல அடிப்படை விதி. எந்த அணிக்கு அது சிறப்பாக வேலை செய்யும், இது 2வது விதி. சூரியன் அனைவருக்கும் பொதுவான கிரகம். ஆனாலும் ஒரு சிவராஜ யோகம் ஒரு தனுசு மீன லக்னத்திற்கு செயல்படும் அளவுக்கு யோகிதையாக ஒரு மகர கும்ப லக்னத்துக்கு நிச்சயம் செயல்படாது. இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனுசு லக்னக்காரருக்கு சிவராஜ யோகம் இருக்கிறதுக்கும் ஒரு மகர லக்னக்காரருக்கு அதே சிவராஜ யோகம் இருக்கிறதுக்கும் டோட்டலாக வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மீன லக்ன ஜாதகருக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறதுக்கும் ஒரு மகர லக்னக்காரருக்கு குருச்சந்திர யோகம் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த யோகங்கள் முழுமையாக வேலை செய்வதற்கு அது நமது அணியை சேர்ந்த யோகமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ புதன் சுக்கிரன் சனி பகவான் தரக்கூடிய யோகங்கள் பொருள் அணி லக்னங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இப்போ சனியால் கிடைக்கக்கூடிய ஒரு சச யோகமானது கடக லக்னத்துக்கு கண்டிப்பாக நல்லது செய்யாது. கடக லக்னம் 4ஆம் இடத்துல சனி உச்சம், 7 கூடைய 8 கூடைய சனி 4ல் உச்சம், லக்ன கேந்திரத்தில் ஒரு உச்சமாக இருக்கார். இது சசயோகம். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு தலைவலியை தரக்கூடிய யோகமாக இருக்கும். யோகம் இருக்கும், ஆனால் அதோடு சேர்ந்து பிரச்சனைகளும் இருக்கும். அதே கடக லக்னத்துக்கு குருச்சந்திர யோகம் மிகச்சிறந்த அமைப்பை தரும். அந்த மிகச்சிறந்த அமைப்பை தரக்கூடிய குருச்சந்திர யோகமானது ஒரு கும்ப லக்னத்துக்கு வேலை செய்யாது. இங்கே சூட்சுமங்கள் அனைத்தும் லக்னங்களின் அடிப்படையில் ஒளிந்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு விருச்சிக லக்னக்காரருக்கு குரு திசை தரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை ஒரு ரிஷப லக்னக்காரத்துக்கு அதே குரு திசை கொடுக்கவே கொடுக்காது. எப்படி தசாநாதர்கள் உங்கள் லக்ன அடிப்படையில் இயங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையோ, அதே போல
யோகங்களும் லக்ன அடிப்படையிலும் லக்னாதிபதியின் அடிப்படையிலும் அவர் உங்களுக்கு நண்பர்களா என்கின்ற அடிப்படையிலும் தான் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையோ அல்லது சாதாரணமாக வாழ்க்கை கடந்து போய்விடும் விதியையோ தரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ யாருக்கு யோகம் வேலை செய்யும் அப்படிங்கிறதுல இந்த உட்பிரிவுகளை கவனிக்க தவறாதீர்கள். இந்த உட்பிரிவுகள் தான் உங்களுக்கு சரியான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும். 10ஆம் வகுப்பில் யோகா இருக்குது சார், எனக்கு சிம்ம லக்னம், 10ல் சுக்கிரன் ஆட்சி, 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கார், அடுத்த சுக்கிர திசை வரப்போகுது, மாளவிகா யோகம் சூப்பராக வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யும், ஆனால் சூப்பராலாம் வேலை செய்யாதுன்னு தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏனென்றால் மதிப்பீடுகளை நாம் ரொம்ப அதீதமாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காம போகும்போது மனம் மிகவும் வேதனை அடையும். அதனால் யோகங்கள் யாருக்கு ஒழுங்காக வேலை செய்யுங்கிறதுல இத்துணை சூட்சுமங்கள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன என்பதை கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.